ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விக்ரமாதித்தன் கதைகள் தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரிக்கான ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம பார்த்து விக்ரமாதித்தன் வேதாளம் கதை இதை தான் கைஸ் பார்க்க போகிறோம். யார் முட்டாள், இதுதான் விக்ரம் அண்ட் பீர்பால் ஸ்டோரி பார்க்க போகிறோம் கைஸ். தனது குருவின் ஆணைப்படி வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும் வழியில் வேதாளம் கதை சொல்லி கேள்வி கேட்கிறதும் அதற்கு விக்ரமாதித்தன் சரியான விடை சொல்வதும் வேதாளம் மீண்டும் தனது இருப்பிடமான புளிய மரத்திற்கு ஏறுகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. தனது முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தூக்கி கொண்டு தனது குருவை சந்திக்க போனார். அப்போ திரும்பவும் வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவரை பார்க்க ஒரு வயசானவர் வந்தார். அரசை பார்க்க வந்த அவர், நான் கொஞ்ச நாள் வெளியூர் போக போகிறேன், அதனால் கண்ணு தெரியாத என்னோட 2 பிள்ளைங்களையும் அரண்மனையில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தார். அப்போ அந்த வயசானவர் சொன்னார், என்னோட பிள்ளைங்களை கண்ணு தெரியலைன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப திறமைசாலிங்க. என்னோட மூத்தன் மகன் குதிரைகளை பற்றி நல்லா தெரிஞ்சவன், குதிரையை தடவி பார்த்தே அதோட குணத்தை பற்றி சொல்லுவான். என்னோட இளைய மகன் நகைகள் வைரங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சவன், அந்த நகைகள் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு தடவி பார்த்தே சொல்லிடுவான்னு சொன்னார். இதை கேட்ட அரசர் அந்த வயசானவரோட அவரோட மகன்களும் விருந்து வச்சுட்டு அந்த வயசானவரை வெளியூருக்கு அனுப்பி வச்சார். ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு தோட்டத்தில் இருந்த அரசர்கிட்ட ஒரு குதிரை வியாபாரி ஒரு குதிரையை விற்கிறதுக்கு வந்தார். அப்போ தான் கண்ணு தெரியாத மூத்த மகனை கூட்டி அந்த குதிரையை பற்றி கேட்டார். அந்த குதிரையை தடவி பார்த்த அவன், இந்த குதிரை யாருக்கும் உதவாது, இது முரட்டு சுபாவம் இருக்கிறதால இதுக்கு சவாரிக்கு ஒத்து வராதுன்னு சொன்னான். உடனே தன்னோட தளபதியை கூப்பிட்டு அந்த குதிரையை ஓட்டி பார்க்க சொன்னார். குதிரை மேலே கை வலிக்குது கைஸ். குதிரை மேலே தளபதி ஏறி உட்கார்ந்ததும் குதிரை அவரை தள்ளி விட்டுடுச்சு, ஓடிடுச்சு. இதை பார்த்து அரசருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. இன்னொரு நாள் ஒரு வைர வியாபாரி அரசரை பார்க்க வந்தார். அவர் கையில் ஒரு பெரிய வைரத்தை வச்சுருந்தார். இந்த வைரத்தை உங்கள் கிரீடத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்மை கிடைக்கும்னு சொன்னார் அந்த வியாபாரி. அப்போ தான் கண்ணு தெரியாத 2வது மகனை பற்றி யாவும் வந்துச்சு. அவனை கூப்பிட்டு அந்த வைரத்தை சோதிக்க சொன்னார். வைரத்தை ரொம்ப நேரம் தடவி பார்த்த இளைய மகன், இந்த வைரம் ராசியானது இல்லை, இதுக்கு முன்னாடி அணிஞ்சிருந்தவர் கொஞ்சம் வயசில் இறந்துட்டாருன்னு சொன்னான். உடனே தளபதி கூப்பிட்டு நல்லா விசாரிக்க சொன்னார். 2 நாள் கழித்து அரசர்கிட்ட வந்து, தளபதி, அரசு இந்த வைரத்தை இதுக்கு முன்னாடி பக்கத்து நாட்டு அரசர் அணிந்தார். இதை போட்ட கொஞ்ச காலத்திலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார், அதனால் இதை நீங்கள் அணிய வேண்டாம்னு சொன்னார். இதை கேட்ட அரசருக்கு கண்ணு தெரியாத 2 பேரை தன்னோட வச்சுக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்கள ரொம்ப திறமையாக இருந்தால் இவங்களோட அப்பா எவ்வளோ திறமைசாலியாக இருப்பாருன்னு நினச்சி ஒரு நாள் அந்த வயசான அப்பா தன்னோட மகன்களை பார்க்க அரண்மனைக்கு வந்தார். அப்போ அரசர் அவர்கிட்ட உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், என்னால் ஒருத்தரோட முகத்தை வச்சு அவர் பற்றி சொல்லிடுவேன்னு சொன்னார். உடனே என்னை பற்றி சொல்லுன்னு சொன்னார் அரசர். அதுக்கு அந்த வயசானவர் சொன்னார், என்னதான் நீங்கள் அரசராக இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன திருட்டு செய்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னார். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படி என்னோட விஷயம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்க இவங்க 3 பேரையும் நாட்டை விட்டு விரட்டுறாரு. இதில் யார் முட்டாள்? தன்னை பற்றி உண்மையை ஒருத்தர் சொன்னது கோபப்பட்ட அரசரா, இல்லை அரசர்கிட்ட அறிவில்லாமல் உண்மையை சொன்ன அந்த வயசானவரான்னு கேட்டுச்சு வேதாளம். உடனே இந்த திருட்டுத்தனத்தை சொன்ன அரசர் கோபப்பட்டதால் அவரை முட்டாள்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாத திறமை கொண்ட 3 பேர்த்தை இழந்ததால் அவர் தான் முட்டாள்னு சொன்னார் விக்ரமாதித்தன். தன்னோட திட்டப்படி விக்ரமாதித்தனை பேச வச்சு வேதாளம் திரும்பவும் புளிய மரத்தில் ஏறிக்கிடுச்சு. அடடா, இன்னொரு தடவை இந்த வேதாளத்துக்கிட்ட ஏமாந்துட்டமேனு நினைச்சு விக்ரமாதித்தன் இந்த வேதாளத்தை பிடிக்க விடக்கூடாதுன்னு வேகமாக அதை தொடர்ந்து போனார். இன்றைக்கி என்ன விக்ரமாதித்தன் ஸ்டோரி இப்படி தான் கைஸ் இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் போடலை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டு தான் கைஸ் இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் விட்றீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் விடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால தான் கைஸ் இப்போ சொல்கிறேன்.
அதனால தான் கைஸ் சொல்கிறேன், மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். நாளைக்கு என்ன வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.